இது வந்து கருப்பு கவுனி அரிசிங்க. கருப்பு கவுனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து அது இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிச்சம்பா அரிசிங்க அது. மணிச்சம்பாவில் வந்து சுகருக்கு வந்து கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அரிசிங்க அது. கண்ட்ரோல் பண்ணது மணிச்சம்பா. இது வந்து பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து வலுவடையக்கூடியதும், கன்சீவ் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசிங்க அது பூங்கார் அரிசி. இது வந்து பார்த்திங்கனாக்கா கருப்பு கவுனியில் அவல் பண்ணியிருக்குங்க. கருப்பு கவுனி அவல் குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவலாக கொடுத்தா நல்லா கருப்பு கவுனி அவல். இது வந்து மாப்பிளச்சம்பா அரிசியில் மாப்பிளச்சம்பா அவல் பண்ணதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கம்பு, நாட்டு கம்பில் கம்பு அவல் பண்ணது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோளம். அது சோளத்தை வந்து நாட்டு சோளத்தில் அவல் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வரகு அரிசி, என்னுடைய வயலில் விளைவிக்கப்பட்ட வரகு வந்து ப்ராசஸ் பண்ணிக்குவோம். வரகு அரிசி, குதிரைவாலி, அடுத்து சாமை, இந்த மாதிரி சிறுதானியங்களும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறுதானிய அரிசிகள். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா இதெல்லாம் ஃபைபரோட முழுமையாக வந்து அந்த தோல் நீக்கப்படாத அரிசிகள் சுத்தம் பண்ணி க்ளீனாக கொடுத்து வந்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து மோஷன் ட்ரபிள் இல்லாமல் நார்மலாகும். நிறையா வந்து உடம்பு வந்து உடல் வந்து வளப்படுத்தக்கூடியது எல்லா பெனிஃபிட்டும் அந்த சிறுதானியங்களில் இருக்குதுங்க.